ஜெயராஜ் பென்னிஸ் கேஸ் ஆக்சுவலி அது வந்து ஒரு லாக்அப் டெத். ஏன்னா அவங்கள தூக்கி கொண்டு போய் ஆக்சுவலி ஒரு ஆளத்தான் முதல்ல ஜெயராஜ் தான் தூக்கி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனவர் தான் பென்னிக்ஸ். ஸ்டேஷனுக்கு தானா வாண்டடா போய் மாட்டினவர். அங்கே ஸ்டேஷனுக்குள்ள வச்சு செய்யின்னு செஞ்சாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் வந்து பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அவங்கள வச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அது ஒரு ஆக்சுவல் லாக்அப் டெத். ஆனா இங்க திருப்பூர் அஜித் கேஸ், அந்த அஜித் கேஸ் ஆக்சுவலா அது வந்து லாக்அப் டெத்னே சொல்ல முடியாது, கஸ்டடி டெத்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த அடிச்சாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்து யூனிஃபார்ம் மட்டும் இல்லாம இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு கும்பல் கொலை. ஆளை தூக்கி கொண்டு போய் கிட்னாப் பண்ணி தூக்கி கொண்டு போய் அடிச்சே சாவடிக்கிறது. இப்ப ஜெயராஜ் பனீஸ் கேஸுக்கும் திருப்புவனம் அஜித்குமார் கேஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, குறைஞ்சபட்சம் அதுல கேஸ், அதாவது இந்த லாவை வந்து இவர் மீறிட்டாரு, அதாவது 15 நிமிஷம் கடையை எக்ஸ்ட்ரா திறந்து வச்சுட்டாருன்றது ஜெயராஜ் பெனிக்ஸோட குற்றம். அதனால தூக்கி கொண்டு போய் வச்சு சட்டத்தை மீறினதுனால நாங்க செஞ்சோம். ஆக்சுவல் கேஸ் அங்கனுக்குள்ள இருந்தது. ஆனா இங்க எஃப்ஐஆருமே இல்லை, அது ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட். அதாவது நகை திருடு போச்சு, ஆடு திருடு போச்சுன்னு கனவு கண்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நகை திருடு போனதை பொய் சொல்லி இருக்கு அந்த அம்மா நிக்கிதா. அந்த நகையை கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, உசுறு போனதுதான் மிச்சம். நல்லா நினைச்சோம். ஏன்னா அவன் மேல, அந்த அஜித்குமார் மேல இதுக்கு முன்னாடி எந்த கேஸுமே கிடையாது. அவன் ஒருவேளை ஒரு சரித்திர பதிவேறு குற்றவாளி, அவங்களெல்லாம் வெளியில விட்டுருவாங்கன்னு வைங்க. இந்த மாதிரி ஆட்களைத்தான் அவங்க வந்து புதுசா எவனாச்சும் ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா ஒரு அடியிலே உண்மையை ஒத்துக்குவான். நெசமா அவங்களால போலீஸ் அடியெல்லாம் தாங்கவே முடியாது. உசுறு போற வரையும் ஒருத்தனை அடிச்சு, அதுலயும் அந்த அடிச்ச போலீஸ்க்கு சந்தேகம்லாம் இருந்திருக்கு என்னன்ட்டு. உண்மையிலே நகை காணா போனுச்சா இல்ல இவங்க நம்மளை வச்சு ஏதாவது விளையாடுறாங்களான்ட்டு போன போட்டு கேட்டப்ப கண்டிப்பா ஆமாங்க காணா போச்சுங்க, 10 பவுன் நகை. சும்மாவா சொல்றிய, காருக்குள்ள வச்சிருந்ததுதான் காணாம போச்சுன்னு அந்த அம்மா சாதிச்சு கடைசி வரைக்கும். இப்ப அந்த நகையை இப்ப அந்த கேள்வி ஆக்சுவலி வரணும், நகையை கண்டுபிடிச்சாயில இல்லையா, நிக்கிதாவோட நகை என்ன ஆச்சு. ஆனா அந்த அம்மா பொய் தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த கார் எடுத்துட்டு சுத்துனாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு கொண்டாந்து தான் ஜாவியை கொடுத்தாங்க. கடைசியில பார்த்தா கார் எடுத்துட்டு போனதுல அந்த அம்மா மூஞ்சிதான் சிசிடிவில இருந்திருக்கு, வேற யாரும் அந்த கார் எடுத்துட்டு வெளியில எல்லாம் போகல. 10வதுக்கு அந்த பையன் காரு பக்கத்திலேயே போகல, ஏன்னா அவனுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சா தானே, கார் ஓட்டினா தானே அவன் போவான். இதுல இப்ப அந்த போலீஸ்காரங்களை எல்லாம் உள்ள அதாவது அந்த சந்தேக கேஸ்ல போட்டு உள்ள வச்சுட்டாங்க, மர்டர் கேஸ்னு வந்து ஃபைல் ஆயிடுச்சு. ஆனா அதுல டிஎஸ்பி இருக்காப்புல, அந்த டிஎஸ்பி வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அதான் அப்டேட், அந்த கேஸ்ல முன்ஜாமீன் கேட்டு உள்ள போயிட்டு நின்று இருக்காரு அங்கே நீதிமன்றத்துல. சிபிஐ இவருக்கு முன்ஜாமீன்ல நீங்க கொடுக்க கூடாது, ஏன்னா நாங்க இவர் விசாரிக்க வேண்டியது இருக்கு, விசாரிச்சா தானே உண்மையா பொய்யான்றது தெரியும். ஆனா நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு ஆளு சம்பந்தமே இல்லாம, அது அவர் மேல சாதாரண ஆள் எல்லாம் கிடையாது, ஏதோ வந்து ஒண்ணும் தெரியாதவெல்லாம் கிடையாது, போலீஸ் ஆபீசர், அதுவும் பெரிய ரேங்க்ல இருக்க ஒரு ஆபீசர். அவரை போயிட்டு முன்ஜாமீன் எடுக்கிறான்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள நிக்குது. இப்ப அந்த ஜெயராஜ் பென்னிஸ் கேஸ்லயாவது உள்ள கொண்டு போய் வச்சாங்க, யாரு பேர்ல, இங்க இந்த அஜித்ல யாரோட உத்தரவு பேர்ல ஆளை தூக்கி கொண்டு வச்சு ஊர் ஊரா வச்சு அடிச்சாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் கூட்டு போய் வச்சு அடி அடி நடிச்சிருக்காங்க. சாவர நிலைமையில இருந்து விடாம செத்தா சாவட்டும்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இப்ப இந்த கேஸ் ஆக்சுவலி இதை வந்து லாக்அப் டெத்துனோ இல்ல கஸ்டோடி டெத்துனோ சொல்ல முடியாது. இது ஒரு கொலையாத்தானே சார் அதை கன்சிடர் பண்ணணும். இப்ப லாக்அப் மர்டரு லாக்அப் டெத்துன்றது அது வேற. இது சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் நினைச்சு பாருங்க. திருப்புவனத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நகை காணா போச்சுன்னு நினைச்சா திருப்புவனத்துல கொடுத்துருக்க வேண்டியதுதானே, ஏன் அங்கேயாவது கிளம்பி போயிட்டு மானாமதுரை கொடுக்கணும். ஒருவேளை மானாமதுரையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் முதல்ல அவங்க இங்க வந்திருக்கானு நேரம் ஆலையா கொண்டாந்து வைப்பாங்க. அங்கே கொண்டாந்து வச்சு இங்க லோக்கல் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு அவனை விசாரிச்சு அவனுக்கு அவன் மேல ஏதாவது கேஸ் இருக்கா, அவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கானா, குறைஞ்சபட்சம் வேற ஏதாச்சும் வந்து அடிதடி கேஸ், ஏன்னா வந்து இந்த இதுல நோட்டல்ல வச்சிருப்பான், அந்த மாதிரி ஏதாச்சும் ஆளா அவன் மேல, அதெல்லாம் விசாரிச்சு தானே உள்ள வர. நேரம் ஆளை தூக்கிட்டாங்க. சரி, எவன் செஞ்சான்னு சொன்னானா அவனை விசாரிச்சோமே, எவன் வந்து காணா போச்சுன்னு சொன்னானா அவனை நம்ம விசாரிச்சோமா, அதை விசாரிச்சு பார்த்தா அது ஊரு பூரா ஃப்ராடு. பணத்தை வாங்கி ஏமாத்திருக்கு. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், செக்ரட்டரி ஆளை தெரியும், முதல்வர் நான் சொன்னா வந்து மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ஏகப்பட்ட இடத்துல காசை வாங்கியிருக்கு நிக்கிதா, காசை வாங்கி ஏமாத்தி இருக்கு. அதுக்கு மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கி வச்சிருக்கு. அதையெல்லாம் திரும்ப காசு எப்படி முதல்ல கேஸை ஃபைல் பண்ணி இந்த அம்மா இன்னமும் அந்த வேலையில எல்லாம் இருந்துச்சுன்னு தெரியல.
அந்த வேலையில இருக்கிற இடத்துல போய் பார்த்தோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கழுவி கழுவி ஊத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு. வாயிலேருந்து வர்றது பூரா வண்டையா வரும். எந்நேரம் பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கு. இதுகிட்ட மனுஷர் இது இருக்கிறதுனால எங்களுக்கு படிப்பு பாதிக்கப்படுது. எங்களால படிக்க முடியல. இது அவ்வளவு கொடுமை. ஒரு மாதிரியான சைக்கோவான ஒரு ஆள் இது. இத கொண்டாந்து எங்ககிட்ட தயவு செய்து இத 2024ல குடுத்துருக்காங்க. தயவு செய்து இத எங்கேயாச்சும் மாத்தி விடுங்க. இல்ல காலேஜை விட்டு பத்தி விடுங்க. இது இங்க இருந்தா எங்களுக்கும் பிரச்சனை, காலேஜுக்கும் பிரச்சனை. எவ்வளவோ சொல்லி ஆனா எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இந்த அம்மா வந்து பயங்கர ஒரு ஹோல்ட வச்சிருந்தது. அது இருந்ததுனால தான் இப்ப இவ்வளவு இந்த அஜித் குமார் செத்து போனதுக்கான காசை கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க. அதெல்லாம் அந்த அம்மா கேட்டுச்சு. யார்? அஜித் குமாரோட அம்மா. இதெல்லாம் கொடுத்தா என் மகன் திருப்பி வந்துருவானா? என் மகனுக்கு என்ன வேணும்? எவன் ஏன் சம்பந்தம் இல்லாம என் மகனை எல்லாரும் சேர்ந்து கொன்னாங்க? அதுக்கு காரணம் அதான். போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிக்கிதா இன்னும் அரெஸ்ட் ஆயிருக்காங்களா இல்லையா? ஒருவேளை அரெஸ்ட் ஆகியிருந்தா உள்ள இருக்காங்களா வெளியில இருக்காங்களா? இன்னமும் அந்த அம்மா வேலையில இருக்கு. அதுக்கு சம்பளம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இது எல்லாம் வந்து கேட்க இப்ப அந்த அம்மா எங்க இருக்கு? என்ன ஆச்சு? இது எல்லாம் இருக்குல்ல. இந்த அஜித் குமார் போயிட்டு இந்த ஆகாஷோட கேஸ் வேற இருக்கு. அந்த கேஸ் என்ன ஆக போகுதுன்றது தெரியல. ஏன்னா ஆகாஷோட அந்த வாக்குமூலத்திலேயே என்னையே காலை உடைச்சாங்கன்னு இருக்கு. அவரை காலை உடைச்சாங்கன்னு அந்த வாக்குமூலத்துல இருக்கு. கீழே தவறி விழுந்துட்டதா அங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் அங்க நடந்திருக்கு. அஜித் குமார் கேஸ் எஃப்ஐஆர் ரொம்ப பிரமாதம். அந்த எஃப்ஐஆர் என்ன சொல்லியிருக்காங்க? இங்க திருப்புவனத்துல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். அங்க செத்து போயிட்டதா ஒரு எஃப்ஐஆர்ல இருக்கு. ஆனா சர்டிபிகேட் வேற எங்கேயோ ராஜாஜியில வந்து செத்து போயிட்டதா மதுரைக்கு கூட்டி போயிட்டு அங்கேதான் செத்து போயிட்டான்ற மாதிரி அங்கே ஒரு கேஸ் வேற உட்கார்ந்து இருக்கு. இது ரெண்டும் வந்து எந்த எஃப்ஐஆர்ல இருக்கிறதும் ஸ்டேட்மெண்ட்டும் மாறி மாறி டிஃப்ரெண்ட் ஆக மொத்தம் பெருசா வேற எங்கேயோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது கேள்வி கேட்க ஆள் இல்லை, ஒன்றும் இல்லாதவன், அதனால அடிச்சு கொள்ளலாம். யாரு வந்து கேட்க போறான்னு நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விளையாண்டுருக்காங்க. இஷ்டத்துக்கு அடிச்சு விளையாண்டுருக்காங்க. இப்ப இந்த கேஸ் அந்த கேஸுக்கே வந்து இவ்வளவு தூரம் கொடூரமான ஒரு தண்டனை அப்படின்னா, அதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அஜித் குமார் கேஸுக்கு என்ன பண்ணிருக்கணும்? எல்லா எவிடன்ஸும் இருக்கு. போட்டோ, அதாவது வீடியோ எடுத்த ஆதாரம் இருக்கு. அடிச்சு தெரிச்சு ரத்தம் தெறிக்க தொழுவத்துல வச்சு அடிச்சாங்க இல்லையா, அந்த ஆதாரம் இருக்குது. யூஸ் பண்ணது இருக்குது. ஏன் அடிச்சாங்க? எஃப்ஐஆர்ல குளறுபடி இருக்குது. எல்லா இடத்துலயும் பிரச்சனை ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப கேள்வி, 5 வருஷம் கழிச்சுதான் இதுக்கு கொடுப்பாங்களா? இல்ல இதுக்கு ஏன்னா 8 மாசத்துக்கு கடைசியா 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் முன்ஜாமீன் டிஎஸ்பி முன்ஜாமீன் அப்ளை பண்ணது மட்டும்தான் அந்த கேஸோட அப்டேட். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃபர்தரா எதுவும் மூவ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 8 மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சோ அதே நிலைமையில தான் இன்னும் இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துல தெளிவா இருக்கு. கொஞ்சம் நஞ்ச காயம் இல்லை. கிட்டத்தட்ட 44 இடத்துல அஜித் குமாருக்கு காயம், உள்காயங்கள், பிளட் ப்ளீட் ஆகி அவனால போறப்ப நடக்க முடியாம நடந்து போயிருக்கான். வர்றப்ப ஆளை வந்து நடக்க முடியல, பாடி உசுருக்கானன்றதே தெரியல, தூக்கிட்டு தான் போயிருக்காங்க. கூடவே சேர்த்துட்டு எல்லாரையும் சேர்த்து வச்சது யாரோ ஒருத்தர் சொன்ன, அதாவது 100 பவுன் 200 பவுன் நகையெல்லாம் இருக்கு சார். அந்த நகையெல்லாம் காணா போனப்ப கூட இவ்வளவு தூரம் ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களான்றது தெரியாது. 10 பவுன் நகைக்காக, அதுவும் வந்து ஒரு அன்அபிஷியல் கம்ப்ளைண்ட்டுக்காக ஆளை தூக்கி கொண்டு போயிட்டு ஊரா வச்சு சுற்றி அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னா, அப்ப உள்ளுக்குள்ள வேற எதுவும் இல்லாமலாம் இருந்திருக்கும். ஆனா ஃபைனலி இது வந்து நிக்கிதா பக்கம் எங்கேயும் போகாம, இதுக்கு முழு காரணமே நிக்கிதா தான். அவங்க கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். போலீஸ்காரங்க அவங்க வந்து ஃபேவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நிக்கிதாவுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான். உண்மையில அவங்கள வந்து அஜித் குமாரை வந்து அடிக்கணும், அவனை வந்து சாகிற வரையும் அடிக்கணும், செத்து போற அளவுக்கு அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து போலீஸ்காரங்களுக்கு நினப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. அவன் வந்து டியூட்டியில இருக்கிற அதுவும் வந்து ஒரு செக்யூரிட்டி டைப் ஆஃப் ஜாப் தான். டியூட்டியில இருக்கிற ஒரு மனுஷன், அவனை கொண்டாந்து இவன் யாருன்னே தெரியாம, இதுக்கு காரணம் யார்? அப்ப உண்மையிலே யாரை புடிச்சு உள்ள தூக்கி போட்டு விசாரிக்கணும்? யாரு மேல யார அக்யூஸ்டா போடணும்? அந்த அம்மா கிட்ட நீ கொடுத்த நகை அதான் நீ கொடுத்த நகை காணா போச்சு அப்படின்னு கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் ஃபேக். அது வேணும்னே நீ போட்ட ஒரு பொய் கேஸ். ஆக்சுவலி ஏன் அந்த பொய் கேஸை கொடுத்த? அந்த பொய் கேஸை நம்பி ஏன் இவங்க எல்லாம் எடுத்தாங்க? அவனை தேடி போய் பிடிச்சு அடிச்சு, அப்படி என்ன ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து வந்தவங்களா? ஊரை ஏமாத்தி பொழப்பு நடத்தின பொம்பளை தானே அது.